இலவசன்ற ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்தணும்னா, எல்லாரும் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி திராவிட கட்சிகளுடைய சிந்தனை ஒண்ணு எழுந்தது பார்த்தீங்களா? அங்க தான் தமிழ் இனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு ஓசியில குடுத்தோம்னா, இவங்க அத எடுத்துக்குவாங்க. மீன்ஸ் ஓசி. ஏதாவது ஒண்ணு இலவசம் நம்ம அறிவிச்சிட்டோம்னா, இந்த மக்கள் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா, அவங்களுக்கு தேவையானது எவ்வளோ இருக்கும் தேவையானது. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. இத நாங்க உங்களுக்கு இலவசமா தர்றோம். இத நாங்க உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு இலவசமா இத நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, வாக்குகள கவர் பண்றது. ஆனா, ஒரு மெயின் விஷயம் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவமனைன்னு எடுத்துக்கோங்க. மருத்துவமனை வந்து இப்போது ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அரக்கோணம் கிராமம் அரக்கோணம் டவுனுக்கும் ஷோலிங்கர் டவுனுக்கும் இடையில ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 டவுனுக்கு இடையில வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 40 கிராமங்கள் இருக்கும். 40, 50 கிராமங்கள் இருக்கும். இடைப்பட்ட கிராமங்கள். அதோட கிளை கிராமங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3, 4 கிராமம் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு இடைப்பட்ட தூரத்திலேயே ஒரு 200 கிராமத்துக்கு மேல இருக்கு. இப்போது மருத்துவமனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 இடங்களுக்கு இடையில எங்க பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும், ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும், ஏதோ ஒரு முடியாம ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலும், எல்லாரும் எங்க எங்க கூட்டின்னு ஓடணும்? இந்த மருத்துவமனைகளுக்கு தான் ஓடணும். கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி தூக்கின்னு ஒரு உயிரே போகிற ஒரு சூழல் வந்தாலும் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூக்கின்னு ஓடக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. அப்போது ஒவ்வொரு பகுதிகள்லையுமே இந்த மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குறோம். இன்றைக்கி வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் அது எல்லா மருத்துவரும் மருத்துவரோடு இருக்காங்கன்னு பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும். எல்லா மக்களும் கிராம மக்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனடியாக போயிட்டு சேரக்கூடிய அளவுக்கு ஒரு மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வரவேற்கலாம். அப்படி இல்லை, இப்போ இங்கே இருக்கிற பசங்க படிக்கிறாங்க இல்லையா? படிக்கிற பிள்ளைகள் வந்து இப்போ இந்த பிராய்லர் கோயிலில் போகிறாங்க. பிராய்லர் கோயில் நம்ம ஏற்றிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி எல்லா பிள்ளைகளும் அந்த வேனில் தான் போகிறாங்க, படிக்கிறாங்க. ரீசன் என்ன? ஏன் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரம் என்ன? கேள்விக்குறி என்ன? எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி எத்தனை வீடியோக்கள் வந்தது, பிள்ளைகள் வந்து அரசாங்கத்து பள்ளிக்கூடத்தில் ஒரு சோர்விஞ்சு ஒரு பையன் இறந்து போயிட்டாப்புல. ஒரு பள்ளிக்கூட சோர்விஞ்சு படிக்க போன பாவம் தானே, அந்த பையனோட உயிர் போச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து உட்காந்து மாணவிகள்லாம் சரக்கு அடித்து சிஎஸ் பண்ணுறாங்க. ஒரு பகுதியில் வந்து மாணவன் ஒரு வாத்தியார் அடிக்கிறான். இந்த மாதிரி எவ்வளோ காணொலிகளை நம்ம பார்த்துருக்கோம். அப்போது எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஆசிரியர் கட்டமைப்பும் வந்து இங்கே நூல்களுடைய கட்டமைப்பும் இது எல்லோரும் சொல்லிக் கொடுக்குற விஷயமும் இங்கே எந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இங்கே தனியார் பள்ளின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யாரோட ஆட்சியில்? ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. நம்ம இலவசம்னா ஒரு படிப்பை தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு படிப்பு தான் இங்கே எல்லாருக்கும் முக்கியத்துவமாக நின்று இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அது எவ்வளோ பெரிய அரசியல் மார்க்கெட்டிங் இருக்குது தெரியுமா? ஒரு பையன் படிக்கிறான்னா, ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோ. எல்கேஜிலேயே வந்து 40,000 ஃபீஸு. அதுக்கப்புறமா வந்து அந்த பஸ் ஃபீஸு அது இதுன்னு ஒரு 50, 60,000 எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நடுத்தரமான வர்க்கத்தில் இருக்கிறவங்க இல்லை ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் இப்போ தான் கொஞ்சம் ஓடிட்டுருக்கிறவங்க கூட என்ன நினைப்பாங்கன்னா, தான் புள்ள வந்து டீசெண்டாக அறம் சார்ந்த வகையில் வாழணும்னு நினைப்பாங்க. இங்கே சேர்த்தா பசங்க சேர்ந்து குட்டிச்சோறாயிடுறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையை இன்றைக்கி ஒளிவிலாவே நீங்கள் விதைச்சதுனால அவங்க வேறு வழி இல்லாமல் எடுத்து போய்ட்டு அங்கே சேர்க்குறாங்க. புரியுதுங்களா? பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி அதுதான் நடக்குது. அதனால தான் வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூலுன்ற ஒரு ஆப்ஷன் எல்லோரும் தேர்வு செய்கிறாங்க. அதை தள்ளினது யார்? அந்த இடத்துல தள்ளினது யார்? எந்த அரசாங்கம் அங்கே தள்ளினது? ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அப்போ இலவசன்றது நீங்கள் அந்த அளவுக்கு நிகராக நாங்கள் வந்து இங்கே வந்து அரசு பள்ளிகளில் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் யாருமே கொடுக்கல. எந்த அரசியல் கட்சிகள் கொடுக்குது? அப்போது நான் நாம் தமிழர் தவிர்த்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு சொல்லிகிட்ருக்கேன். தண்ணீர்ன்ற ஒரு விஷயம் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபாய் ஏற்றி ஒரு பாட்டிலை வச்சு நம்ம குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது எவ்வளோ கொடுமையானது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு தண்ணீரை விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம், அவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்தது தண்ணீர். அண்ணன் அடிக்கடி சொல்லுவாப்புல, உங்களுக்கு தண்ணீர் வந்து இதுவாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு மலிவாக கிடைக்கிதுன்றதுனால உங்களுக்கு தெரியல. அதோட அத்தியாவசியம் ஒரு நாளைக்கு அவங்க உணர்த்தும் போது அவங்களுக்கு தெரியும். தண்ணீர் மாநாடுலாம் போட்டார், எல்லோரும் கலாச்சாங்க. தண்ணீர் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியம். அதை நம்ம இலவசமாக கொடுக்கணும். தூய்மையான தண்ணீர்.
மருத்துவம், கல்வி, தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம இலவசமாக கொடுக்கணுன்னா அதுதான் சரியான ஒரு அரசியல், சரியான ஒரு அரசாங்கம், மக்களுக்கான அரசாங்கம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, அப்படி நடக்கலை. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அவங்க ரூ. 1000 கொடுத்தாங்கன்னா இவங்க ரூ. 1500, அவங்க ரூ. 1500 கொடுத்தாங்கன்னா நம்ம ரூ. 2500 கொடுக்கலாம். புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற மாற்று கட்சி. அப்போது மக்கள் இன்னும் முட்டாளாகவே இருக்கணும். அவங்க அதிகமாக சிந்திக்கவும் கூடாது. அவங்களுடைய சிந்தனை அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடக்கூடாது. இப்போ மக்கள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் யோசிச்சுட்டாங்க, கொஞ்சம் அடுத்த கட்டத்தை வரப்போகிறாங்கன்னொன்னே இன்னொரு முக வேல்யூ பொருந்திய, ஒரு கவர்ச்சி பொருந்திய ஒரு நபரை எடுத்துகிட்டு அரசியல் இறக்கின அந்த நபர் அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக பயங்கரமாக பேசுவார். அவங்க இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பேச மாட்டார். அவன் எனக்கு தீய சக்தி, நான் தூய சக்தி, அவ்வளோதான். அந்த அஜெண்டாவை வச்சு ஒரு பெரிய ஒரு அரசியல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் இடையில பாவம் மக்கள் தான் முட்டாள். அவங்களுடைய சிந்தனை இல்லாமல் ரொம்ப முட்டாளாக இறங்கி ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அப்போது இங்கே யார் மாற்று அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு தோழிய தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து மக்களுக்கான ஒரு அரசியலையும் ஒவ்வொரு முறையும் ஒரு கோபம் கொண்டு இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்குதுன்னு இறங்கி களத்தில் நிற்கிறவங்களுக்கு சேரையும் வாரையும் தூக்கி அடிக்கிறது தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி முக கவர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இலவசம் அறிவிக்கிற திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறது தான் ஒரு சரியான தீர்வு. அதுதான் தமிழர்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சரியான ஒரு தீர்வாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதனால் உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. உறவுகளுக்கு நன்றி.